இப்போ இந்த மனுஷனுடைய ஆளுகை ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 45ல இருந்து 49 வரைக்கும் வாசிங்க. அந்தபடியே ஆமே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஆமே ஜீவாத்துமானான் ஆமே என்று எழுதி இருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆமே ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, அல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது. ஆமே ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்துண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். நல்லா கவனிங்க. இரண்டாம் மனுஷன், 2 மனுஷனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. முதலாம் மனுஷன் யாரு? ஆதாம். நல்லா கவனிங்க. அந்த ஆதாம் தான் இந்த களிமண் மனுஷ ஆளுகைக்கு அது அடையாளமா இருக்கிறது. ஆனா இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, இரண்டாம் மனுஷன் யாருன்னா வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. 48 வாசிங்க. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். நல்லா கவனிங்க. வானவருடைய சாயலையும் நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு லவோதிக்கேயா சபையினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? மனுஷ ஆளுகை சபையில வந்ததுனால ஒரே தேவன்ற சத்தியத்தை மறந்து, அந்த ஒரே தேவன் தான் நமக்கு மணவாளனாக இருக்கிறார் என்பதை மறந்து, இன்னைக்கு மனுஷ உபதேசம் அதுக்குள்ள வந்ததுனால என்ன ஆயிப்போச்சுன்னா, நல்லா கவனிங்க. இந்த மனுஷ உபதேசம் வரும்போது தேவன் என்ன சொல்றாருன்னா, மனுஷன் கை கொள்ள வேண்டிய உபதேசம் எதுன்னா, இரண்டாம் மனுஷனாகிய தேவனாகிய கர்த்தருடைய சாயலை அணிய வேண்டும் அப்படின்ற அந்த உபதேசத்தை கை கொள்ளணும். அதுக்கு பதிலாக அவன் என்ன பண்ணிட்டான்? தேவன் கொடுத்த அந்த உபதேசத்துக்கு பதிலாக, ஒரே தேவன்ற சத்திய என்ற உபதேசத்துக்கு பதிலாக, ஒரே மணவாளன் என்கிற அந்த உபதேசத்துக்கு பதிலாக இன்றைக்கு திரியேகம் திரித்துவம் என்ற உபதேசத்தை இன்னைக்கு மனுஷர்கள் போதிக்கிறாங்க. அந்த போதனைக்கு இன்னைக்கு லவோதிக்கேயா சபை கீழ்ப்படிந்ததுனால இன்னைக்கு சபை விழுந்து போய் கிடக்கிறது. நல்லா கவனிச்சிங்களா? இன்னைக்கு ஏன் லவோதிக்கேயா சபை இப்படி இருக்கு காரணம்னா, அது மக்களை பிரியப்படுத்துகிற சபையாக, மனுஷீக சபையாக, மனுஷ போதனைகள் நிறைந்த சபையாக, மனுஷனுடைய கருத்துக்கள் அவனுடைய எண்ணத்துல தோன்றதை அப்படியே போதிக்கிற சபை. அவன் படிச்சது, அவன் புரிந்து கொண்டது, அந்த லாங்குவேஜ்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கு, இந்த லாங்குவேஜ்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கு சொல்லி எல்லா மனுஷீக காரியங்களை கொண்டு வந்து தேவத்துவத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கலப்படமாக்கி இன்னைக்கு ஒரே தேவன்ற சத்தியத்தை 3 தெய்வமா மாற்றிட்டாங்க. ஒரே ஞானஸ்தானமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எடுக்க வேண்டிய ஞானஸ்தானத்தை இன்னைக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால எடுக்கணும்ன்ற மாதிரி மாத்திட்டாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதுதான் மனுஷ உபதேசத்தினுடைய